என்ன பசங்களா, ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாச்சு போல, ஒரே ஜாலியாக இருக்கீங்க. ஆமா சித்தி, நீ ஒரு மாதம் ஒரே ஜாலி தான். எனக்கு இன்னும் 2 எக்ஸாம் இருக்கு சித்தி. சரி சரி, 2 எக்ஸாம் முடிஞ்சதும் லீவு தானே மறுபடியும். ஆமா. சரி, சித்தி எதுக்கு தெரியுமா வந்தேன்? உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு வசனம் சொல்லித் தரலான்னு வந்தேன். தாராளமா சொல்லித்தாங்க சித்தி. சீராக் ஞானம் 4வது அதிகாரம் 29வது வசனம். பேச்சில் துடுக்காயிராதே, செயலில் சோம்பலாகவும் ஈடுபாடின்றியும் இராதே. அதாவது, நம்ம பேசும்போது துரு துரு துருன்னு நிறைய வார்த்தைகள் பேசிடுறோம். ஆனால் நம்ம பேசும்போது அவ்வளோ பேச வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் செயலில் காமிச்சா போதும். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? பேச்சு மட்டும் 1.5 முழத்துக்கு இருக்கும், ஆனால் செயலில் பார்த்தா 0வாக தான் இருப்போம். ஆனால் ஏசப்பாவோட பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது, சரியா? ஷார்ட்டாக சொல்லணும்னா, பேசும்போது சோம்பேறியாக இருங்க. எதுவும் பேச வேண்டாம். தேவையான இடத்துல மட்டும் பேசினா போதும். ஆனால் செயலில் ஆக்டிவாக இருக்கணும். புரியுதா? புரியுது சித்தி. சித்தி அப்பவும் சொல்கிறது தான், மறுபடியும் சொல்கிறேன். நம்மளோட வாயின் வார்த்தைகள் குறைய குறைய பாவங்கள் குறையுது. எல்லா விஷயத்துக்கும் பேசணும்னு அவசியமே கிடையாது. யாராவது உங்களை திட்டினா அமைதியாக இருங்க, சரியா? உடனே நீங்களும் அது பதிலுக்கு 10 வார்த்தை திட்டணும்லாம் அவசியமே கிடையாது. ஓகே சித்தி.